கையிலையன் அருளினாலே திருநடனம் மிகவே ஆடி வேர்வை சிந்தி பாசிரங்கே பிரம்மசக்தி அம்மைதானும் பரமசிவனோடு வாதாடி நின்று ஊர் சிறக்க பலவேச முத்தையா கதை உடையவனார் பிறவி செய்த கதையை பாட காசிறக்கும் மதகம் வீரான் கணபதி இரு சரணம் காப்புதாமே ஆதியரும் திருநடனம் என்று அநேக கோடி தெய்வார்கள் பார்த்து நிற்க வேதியர் பிறத்திட்ட வேள்வி செய்து வெள்ளியங்கிரி அரண் கைலை தன்னில் சோதனையாய் திருநாமம் அதுவும் கோரி தொல்லுலகில் வந்த கதை தொகுத்து கூற மாதுமையால் மனமகிழ்ந்து பகிர்ந்த பாலன் மகதரி முகத்தோனம் காப்புதாமே ஐந்துத்தலை ஆடரவம் ஆடும் செஞ்சடையில் அரைதனில் காவி வேஷ்டி புனைந்து சரிந்த தலை முடியது சாய்ந்து நின்றாட சந்தோஷமாய் தெய்வார்கள் காண ஆயுதம் தமிழ் கவிவாணர் பாடிவர அறிவுடைய முனிவோர்கள் அடியினைகள் போற்றி நிற்க மாந்தளிர் போல் துடைத்துவள வளந்திரு நடனமாடும் மகனான கணபதியை வந்து கதைக்கு துணை புரிவாயே நெல் பொறி சர்க்கரை சீனி தாரணியும் உள்ளதெல்லாம் மனமகிழ அரணார் இடத்தில் ஆடிய தீரன் அழகுடைய முத்தையா கதைதானோ வீரமாய் நான் வில்லில் இசல் பாடிடவே முகத்தைங்கரன் கணபதி காப்புதாமே அரனுடைய திருமகன் கணபதி கண்பான அரனுடைய திருமகன் கணபதி தன்பான ஆறுமுக வேலாயுதம் துணை வேலாயுதன் துணை ஆறுமுக வேலாயுதன் துணை ஆறுமுக வேலாயுதன் துணை அலைகடல் தண்ணீலே மகரமாகி வேலவனே அலைகடல் தண்ணீலே மகரமாகி வேலவன் ஆதி செந்தூர் வள்ளர் கந்தனே ஆதி செந்தூர் வள்ளர் கந்தனே ஆதி செந்தூர் வள்ளர் கந்தனே ஆதி செந்தூர் வள்ளர் கந்தனே மயில் வாகன மதில் ஏறி வடிவேலோடு மயில் வாகன மீது ஏறி வடிவேலவன் அழுகாமலே சொல்ல அருள்புரி அழுகாமலே சொல்ல அருள்புரி வள்ளிகாமலே சொல்லருள் பூரி வள்ளிகாமலே சொல்லருள் பூரி நடமாடும் தில்லையம் பதிவாழும் அரண்மகன் நடமாடும் தில்லையின் பதிவாழும் அரண்மகன் நாவிலுரை சொல்வழு காமலே நாவிலுரை சொல்வழு காமலே நாவிலுரை சொல்வழுகாமலே நாவிலுரை சொல்வழுகாமலே கடலது தண்ணீலி பள்ளி கொண்டருள்கின்ற கடலது தண்ணீலே பள்ளி கொள்ளுகின்ற ஆர்வண்ணன் நாராயணர் துணை ஆர்வண்ணன் நாராயணர் துணை கார்வண்ண நாராயணர் துணை கார்வண்ண நாராயணர் துணை துணை செய்ய வேணுமே சொல்வழுகாமலே துணை செய்ய
வேணுமே சொல் மெழுகாமலே சொல்லுலகை ஓரடியால் அளந்தவா சொல்லுலகை ஓரடியால் அளந்தவா தொல்லுலகை ஓரடியால் அளந்தவா தொல்லுலகை ஓரடியால் அளந்தவா அளந்தவர் ஆதி நாராயண கோபாலா அளந்தவர் ஆதி நாராயண கோபாலா அடியவர் வினை தீர்த்த அருள் புரி அடியவர் வினை தீர்த்த அருள் புரி அடியவர் வினை தீர்த்தருள் புரி அடியவர் வினை தீர்த்தருள் புரி மெய்க்கவே அடியனோட வில்லுரை தவறாமல் மெய்க்கவே அடியனுடவில் ஊரை தவறாமல் வினை தீர்த்து அருள் தர வேணுமே வேணுமே தீர்த்து அருள் தர வேணுமே வினை தீர்த்தருள் தர வேணுமே வினை தீர்த்தருள் தர வேணும் பாடினேன் பலவேஷ முத்தையாதன் கதை பாடினேன் பலவேச முத்தைய கதை தன்னை பண்ணும் தமிழ் நான் செவியில் கேட்ட கேட்கவே பண்ணும் தமிழ் நான் செவியில் கேட்ட பின் போர் ஆனாலும் முன்னுரை கேட்டு நான் பாடினேன் ஆனாலும் முன்னூரை கேட்டு நான் பாடினேன் அறிவுடைய கவிவாணர் தங்கள் தங்கள் முன் முன் அறிவுடைய கவிவாணர் தங்கள் முன் அறிவுடைய கவிஞானர் தங்கள் முன் அறிவுடைய கவிஞானர் தங்கள் முன் ஏதாலும் சகல பிழை செய்தாலுமே நீங்கள் ஏதாலும் சகல பிழை செய்தாலுமே நாங்கள் இதுவும் பொறுத்தருள வேணுமே இதுவும் பொறுத்தருள வேணுமே எதுவும் பொறுத்தருள வேணுமே எதுவும் பொறுத்தருள வேணுமே காதவள்ளி ஓடுகிற வீரர் சமர்த்தர் முன் காதவழி ஓடுகிற வீர சமர்த்த முன் கால் நொண்டி சப்பாணி ஏக்குமோ கால் நொண்டி சப்பாணி ஏக்குமோ கால் நொண்டி சப்பாணி ஏற்குமோ கால் நொண்டி சப்பாணி ஏற்குமோ அப்படி போலவே இத்தமிழ் திரித்துனா அப்படி போலவே இத்தமிழ் திருத்தினான் அடியேனோ பாடி வைத்தேன் இக்கதை தன்னை மங்கை பதி தன்னில் வந்துதித்த பார்வதி தன்னை தன்னை மாலையிட்டு சிவனார் கல்யாணம் முடித்தார் மாலையிட்டு சிவனார் கல்யாணம் முடித்தார் சென்று வடுவேறி வென்று மகரோ பிடித்து மகரம் பிடித்து சிறந்த வடிவேலர் தன்னோட சாபம் தீர்த்தே ஓடி நன்றியுடனே மனம் செய்த பார்வதியோடு ஓடி அந்த நாயகனாரும் கைலாசம் தனிலே இருந்தார் நாயகனாரும் கைலாசும் தண்ணீலே இருந்தார் இருந்த இடத்தில் பார்வதி அம்மனுடனே உடனே ஏற்றறிவார்கள் வந்து இறையோனை வணங்க
தொழவே அந்த நாயகனாரோ கைலாசமதிலே வந்திருந்தார். நாயகனாரும் கைலாசம் தண்ணீலே இருந்தார். 33 கோடி தெய்வார் முனிவர் சோழ சூழ மூத்த கணபதி மகனும் முன்னிலையில் இருக்க போல் ஆகா. என்னை கடுங்காத ஈஸ்வரனாரோ இருக்க இருக்க இருட்டு பார்த்தந்து தெய்வாரோடு உரை சொல்ல ஏறிட்டு பார்த்தந்த தெய்வாரிடத்தில் ஊரை சொல்ல நல்ல தெய்வாரே என்னை காண வந்தீர் நீங்கள் நீங்கள் இந்த நாட்டில் உள்ள வகை ஏது கொடு வந்தீர் என்றார். நல்ல தெய்வாரே என்னை காண வந்த நீங்கள் நாட்டில் உள்ள வகை ஏது கொண்டு வந்தீர் என்ன வகை கொண்டு நாங்கள் வருவது ஐயா ஐயா இந்த கையிலையில் எல்லா வகைகளும் உண்டோ ஓடி இந்த பொன்பண்ணமானது காணிக்கை வைத்து தொழுதாள் தொழுதால் பொருட்டல்ல ஆதி சிவனே உமக்கேது ஐயா சபாஸ். ஓடி போடி தகதமி 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 கண்கொள்ளாப்பட்டு பருவட்டம் சூடவும் மாட்டி பாடி கருத்தாய் உடுப்பீர் புலித்தோல் காவி வேஷ்டி கருத்தாய் உடுப்பீர் புலி தோல் காவி வேஷ்டி இளவெழுக்கும் போது நெற்றியில் சாம்பலை பூசி பூசி நிரம்பவே கந்த துணியை உடுத்து கொள்வீரே அசத்து அசத்து ஓடிவா சறுக்காமல் கிளட்டாண்டியை போல் வேஷம் கொள்வீ கொள்வி சந்தோஷம் வந்தாக்கால் தொந்தோம் என்று ஆடி கொள்வி போல் போட் 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 ஆதி கைலாச மாமலைகளே ஆதிவெளி கைலாச மாமலையிலே அம்மையுமே பார்வதியோடு பகவான் கொலுவாக இருக்கக்கூடிய நேரத்தில் சக்தி சமேரராக குழுவாக இருக்கக்கூடிய நேரத்தில் பார்வதியால் எனக்கு உபதேசம் உரையுங்கள் என்று சொல்ல ஆமாம்மா இங்கு வைத்து உபதேசம் உரைத்தால் இடையூறாக இருக்கும் என்று கண்டிப்பாக நடுக்கடலிலே திட்டையானது அமைத்து பகவான் பார்வதிக்கு உபதேசம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி பார்த்த வடிவில் நினைக்கிறார் என்ன நினைக்கிறார்கள் அம்மாவும் அப்பாவும் ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரகசியம் அல்லவா பேச சொல்லுகிறார்கள் ஆமா கண்டிப்பாக இந்த ரகசியத்தை நாமல் கேட்க வேண்டும் என்று சொல்லி தாயுடைய கூந்தலுக்குள் வண்டியின் வடிவமாக எடுத்து கேட்ட உபதேசம் அனைத்தையும் இதா என்று சொல்லி பறந்து செல்லக்கூடிய நேரத்தில் பார்த்த கரைக்கண்ட சிவபெருமான் நினைக்கின்றார் டேய் நடுக்கடலில் இந்த வண்டானது போவதற்கு எந்த ஒரு சாத்தியமும் கிடையாது. ஆமா
தன்னுடைய இடது கையை எடுத்து தட்டிவிடக்கூடிய நேரத்தில் முருகபெருமான் நடுக்கடலிலே தோன்றி நிற்கின்றாரா? சரிதான். அந்த நேரத்தில் பார்த்து பகவான் சொல்லுகின்றார், கள்ளமதாய் கேட்ட காரணத்தினாலே சரி கடல் மகர மீனாய் போக கடவுதுன்னு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார்கள். பார்வதியை பார்க்கின்றார். பெண்ணே பார்வதி, அதாவது தன்னுடைய மகனை கூந்தலுக்குள் அடைத்து வைத்து தெய்வ ரகசியத்தை கேட்ட காரணத்தினால் இன்று முதல் நீ கடல் மகளாக போக கடவுது. சுவாமி, இத பாருங்கள், இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து விட்டீர்கள் அல்லவா? எங்கே போவது என்று சொல்ல சரி அதிரசன் என்ன நினைத்து குழந்தைக்காக தவம் செய்து கொண்டிருக்கிறான். 12 வருட காலமாக தவம் செய்து வருகின்றான். சரி, அவனுக்கு நீ மகளாக பிறந்து வாழ்ந்து வர வேண்டும். 12 வயது திகைந்த பிற்பாடு சரி, அதாவது அந்த மகர மீனை அடக்கி உன்னை மாலை மனம் முடித்து கைலாசமலைக்கு நான் வருவேன் ஆகட்டும் என்று சொல்லி இருவேருக்கு சாபத்தை கொடுத்து அப்படி அதிரசன் மகளாக வளர்ந்து வருகிறார்கள். 12 வருடம் கழித்து மகன் வேலவனின் சாபம் தீர்த்து பார்வதியை பகவான் மனமுடித்து கைலாச மலையிலே கொலுவாக இருக்கிறார். ஏகபோக கொலுவாக இருக்க இப்படி மனக்கோலத்திலே வீட்டிருக்க இந்த தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? பகவான் திருமணம் முடிஞ்சு புதுசா வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப நம்ம போய் பார்க்கணுமா வேண்டாமா? தம்பி, மனக்கோலம்லாம் எப்ப வச்சு பார்த்துட்டு இருக்க முடியுமா? பகவானை எப்பொழுதும் மனக்கோலத்தில் நாம பார்க்க முடியாது. சரி, கண்டிப்பாக இந்த கோலத்தில் இப்போது நாம சென்று தரிசிக்க வேண்டும். பகவானுக்கு இல்ல, எல்லாருக்குமே சரிதான். மனக்கோலம் ஒருக்கா தானே? ஆமா, ஒரு தடவை தான். அப்படி கிடையாதுமா. என்ன? அதாவது நம்ம பூலோகத்து மக்களுக்கு மட்டும்தான் ஒருக்கா. சரி, ஆனா பின்னாடி ஒரு ஆள் இருக்காரு தெரியுமா? அவருக்கெல்லாம் இதோட 2வது ஆட்சி அடுத்து பாத்துட்டு இருக்காரு. சரிதான். ஆமா, அப்ப நல்ல அதிர்ஷ்டம் தானே. ஆமாப்பா, நமக்கெல்லாம் ஒரு தடவை தான். என்ன? ஆமா. ஏம்மா, அப்படி கிடையாது, அதிர்ஷ்டம் எல்லாம் கிடையாது. அவன் இன்னைக்கு பாடிக்கொண்டு இங்க பறக்க கிட்ட கொடுக்கணும், நாளைக்கு பாடிக்கொண்டு வடசேரி முக்கில் அந்த பள்ளி தெருவில் கொண்டு கொடுக்கணும். இல்லாம இருந்தாச்சுன்னாக்கி அவனை வீட்டில் விஷம்தான். சரிதான். அதனால இங்க ஓடி பாக்குறான், அங்க ஓடி பாக்குறான், ஒரே பாட்டம் ஜாப்பு. நான் இருக்கேன் தெரியுமா, நீ 8000 ரூபாய் விட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு அவனுக்கு அந்த நிலைமை தான். சரி, ஆமாமா. ஆனால் சரி, கைலாச மலையிலே பகவானை பார்க்க வருவதற்கு தேவர்கள் முனிவர்கள் வருகிறார்கள். ஆமாமா, தேவேந்திரன் வருகிறான். சரி, மூத்த மகன் கணபதி வருகிறான். ஆமையா, அது மட்டுமில்லை, அலைமகள் கலைமகள் வருகிறார்கள். எங்கப்பா மாயவர் வருகிறார். சரி, இப்படி எல்லோரும் இருக்கக்கூடிய நேரத்திலே பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். பகவான் சொல்லுகிறார், என்னப்பா சொல்லுகின்றார்கள்? எப்பா ஆண்டவா, என்னுடைய மனக்கோலத்தை பார்ப்பதற்காக நீங்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள். கண்டிப்பாக சுவாமி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்லது. ஆனால் எனக்குன்னு ஏதாவது கொண்டு வந்தீங்களா என்ன? சுவாமி, என்ன யாரோ பார்க்க போனாலும் ஏதாவது வாங்கிட்டு போவது வழக்கம். சுவாமி, என்ன? எப்படிமா? யாரையாவது பார்க்க போனா நம்ம ஏதாவது வாங்கிட்டு போவது வழக்கம். அம்மா, என்ன? அதாவது பல்லு இல்லாத ஒரு வயசான பாட்டியை பார்க்க போனா என்னமா வாங்கிட்டு போவா? பிஸ்கெட், கேக், மைசூர் பாக்கு. பல்லுக்கு பதமாட்டு பன்னோர் ரொட்டியா வாங்கிட்டு போனோம். சரிதான். சின்ன குழந்தைகளை பார்க்க போறதுக்கு தான் பிஸ்கட் கேக் எல்லாம் வாங்கிட்டு போனோம், சாக்லேட் எல்லாம். கேக்கும் பல்லுக்கு பக்குவமா தான் இருக்கும். அப்படியா? ஆமா, எல்லாம் புதுசா தான் படிச்ச வேண்டியது. தேவர்களே, சுவாமி, நீங்க என்னப்பா கொண்டு வந்தீங்க? அதாவது கைலாசமலையில் இல்லாத வகை இந்த பூலோகத்தில் எதுவும் கிடையாது. சரி, ஆனால் பட்டு பரிவட்டம் ஏதாவது கொண்டு வந்தோம் என்று சொன்னால் தாங்கள் காவி வஸ்திரம் மற்றும் புலித்தோலை அணிந்த வண்ணமாக இருக்கின்றீர்கள். பட்டா? ஆமா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. யார் வாங்கி தந்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவேன். கண்டிப்பாக அப்படிதானே. வாசனை திரவியங்கள் ஏதாவது கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது எனக்கு பிடிக்காது. சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சாம்பலை திரேகமுத்தும் தைத்த வண்ணமாக இருக்கின்றீர்கள். ஆமா, இந்த நேரத்தில் இந்த கைலாச மலையில் இல்லாத வகை எதுவுமே பூலோகத்தில் கிடையாது சுவாமி. ஒருவேளை பொன் பணத்தை அள்ளி கொடுத்தாலும் என்ன சொல்லுவீங்க? புண்ணியவனே தங்களுக்கு ஏற்காது என்று சொல்லி விடுவேன். அதனாலே தேவர்களே, அதாவது நீங்க எதுவுமே கொண்டு வர முடியலன்னு சொல்றீங்க. ஆமாப்பா, ஆனால் நான் கேட்கக்கூடிய பொருளை நீங்கள் எனக்கு கொண்டு வருவீர்களா? சுவாமி, என்ன? எல் மட்டும் பார்க்கின்றோம் சுவாமி. அப்படி என்ன? எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன சுவாமி? கடலில் பிறக்கின்ற மாலை கொண்டு வருவீரோ வீரோ, காணாமல் உங்கள் திறங்களை காண என்றார். காணாமல் உங்கள் திறனை காண்பது என்றார். சொன்னது கேட்டந்த தெய்வார்கள் எல்லோரும் கோடி சொன்னதாலே நல்லது எங்களால் ஏழு மட்டும் பார்ப்போம். அந்த நாயகனார் சொல்லி தட்ட மாட்டோம்.
கூடி எல்லோரும் சிரிப்பா போகாமல் இருந்தால் கூடி எல்லோரும் சிரிப்பா நல்லதையா நாங்கள் எங்களால் மட்டும் நடுக்கடல் ஏறியே அமர்தம் கடைந்து பார்ப்போ போடு போடு சொல்லி சிவனாரை தேவார் தொழுதுமே கொண்டே செய்து சிவன் உண்டுமென்று நடந்தாரே இப்படியாக ஆமா சிவபெருமான் கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? தேவர்களே, எனக்கு வேண்டிய பொருளை கேட்டால் நீங்கள் கொண்டு வருவீர்கள் தானே? சுவாமி, என்ன எங்களால் இயல்பு மட்டும் பார்க்கின்றோம் ஐயா. அதாவது கடலிலே பிறக்கக்கூடிய பொன்னரிய மாலை எனக்கு நீங்கள் பரிசாக கொண்டு வர வேண்டும். சுவாமி, என்ன இதுவரையும் தங்கள் வாய் திறந்து எங்களிடத்தில் எந்த ஒரு பொருளும் கேட்டது கிடையாது. நான் யாருகிட்டயுமே வாய் திறந்து எதுவுமே கேட்க மாட்டேன். முதல் தடவையா உங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஆமா, இவர் ஏன் கிடுக்கிடுன்னு ஆடிட்டு இருக்காரு? ஏன்னா இருப்பிடம் சரியில்லை. ஆமாப்பா, ஒரு பயமோ நினைச்சு. ஆமா, ஒருபோதும் கிடையாது சுவாமி. சரிதான் சுவாமி. என்ன முதலாக கேட்க தகுரிய வார்த்தை கேட்கின்றீர்கள். கண்டிப்பா எங்களால் இயல் மட்டும் பார்க்கின்றோம் ஐயா. ஆகட்டும். சிவனுடைய வார்த்தை தட்டாமல் தேவாதி தேவர்கள் கடலிலே வருகிறார்கள். சரி, எல்லாம் 7 மட்டும் பார்ப்போமே. ஆமாப்பா, இறைவன் துணை என்று சொல்லி வருகிறார்கள். ஆமா, நடந்தார் தேவார் அனைவரும் நாமல் இனிமேல் செய்வதென்று மனந்தான் கலங்கி தட்டழிந்து மனதேறி உறப்பாகி தினம் தான் முழங்கும் திரைக்கடலில் தேவார் மிக திரண்டு வனம்தான் கடந்து வழி வந்தவர் திரும்பினார் கடலதிலே. கடலில் வந்தாரே தேவார் அனைவரும், கடலில் வந்தாரே தேவார் அனைவரும், ஆட்சி செய்வன் சிவன் கருத்தொன்னே. போடு போடு. உன்னியே 1 கோடி தேவார்தான், உன்னியே 1 கோடி தேவார்தான், உற்றதோர் திருப்பால் கடல் தண்ணிலே. வெண்ணை முன்னால் திருடியே, கண்ணனே வெண்ணை முன்னால் திருடியே, கார்வண்ணா உனது தஞ்சம் என்று, கார்வண்ணா உனது தஞ்சம் என்று. உன்னை அஞ்செழுத்தை சிவன் பேரிலே, உன்னி அஞ்செழுத்தை சிவன் பேரிலே, உற்றதோர் மலையை மத்தாக ஆக்கினார். எண்ணியே திருமாலை நினைத்துதான், எண்ணியே திருமாலை நினைத்துதான், யோகவாசுவை 50 ஆக்கினார், யோகவாசுவை 50 ஆக்கினார். கணபதி தன்னை வணங்கினார், நல்ல கணபதி தன்னை வணங்கினார், சிவசிவா என்று நெஞ்சில் நினைத்தாரே. போடு. மலைகள் எல்லாம் கிடுகிடன்றாடிட, மலைகள் எல்லாம் கிடுகிடன்றாடிட, சுருதி கொண்டு அமிர்தம் கடைந்தன, சுருதி கொண்டு அமிர்தம் கடைந்தன.
இப்படியாக ஆமாமா இந்த தேவர்கள் எல்லாம் திருப்பார்கடலிலே ஈசனுடைய வார்த்தையை திட்டாமல் நேரு திருப்பார்கடலிலே வருகின்றார்கள். சரி வந்தவர்கள் நினைக்கின்றார்கள் என்ன நினைக்கின்றார்கள்? அமிர்தம் கிடைய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆமா பகவான் அப்படிதானே? ஆமா பொன்னரிய மாலை பிறக்கும் வரை கண்டிப்பாக அமிர்தம் கிடைய வேண்டும் என்று சொல்லி சொல்லி முதலாக யாரை வணங்குகின்றார்கள் என்று சொன்னால் யாரை வணங்குகிறார்கள்? கணபதி விநாயக பெருமானை, முழு முதல் கடவுளாகிய விநாயக பெருமானை வணங்குகின்றார்கள். ஆமா இரண்டாவது பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை வணங்கினார்கள். சரிதான் அனைவரையும் வணங்கி ஆனால் வணங்கக்கூடிய ஆளை வணங்காமல் மறுத்து மகேந்திரகிரி மலையை மத்தாக பாவித்து சரி வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக பாவித்து சந்திரனை சில்லாகவும் சூரியனை அடையாகவும் பாவித்து இரு தரப்பாரும் இருந்து தெய்வாதி அவர்கள் அமிர்தமானது கிடைக்கின்றார்கள். ஆமா சரி அமிர்தமானது கிடைக்கக்கூடிய நேரத்தில் கடைந்து பார்க்கிறார்களே தவிர கடல் கூழாக கலங்கியதே தவிர அமிர்தம் பிறக்கவில்லை, எந்த ஒரு பொருளும் பிறக்கவில்லை. ஆமா எந்த ஒரு பொருளும் பிறக்கவில்லை. ஆமாமா இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே சரி மனமானது சடைத்தார்கள் தேவாதி தேவர்கள். ஆமாமா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லுகின்றார்கள்? பொய் சொல்லாத சிவனுக்கு நாமள்தான், பொய் சொல்லாத சிவனுக்கு நாமள்தான், சொல்லி பிழைத்தோமே சிவனுக்கு என்ன செய்யலாம் என்றந்த தெய்வார்கள், என்ன செய்யலாம் என்றந்த தெய்வார்கள். மனம் பொன்னாய் உழைந்துதான், மனம் பொன்னாய் உழைந்துதான். போடு போடு அந்நேரம் அந்த தெய்வார்கள் நிற்கவே, அந்நேரம் அந்த தெய்வார்கள் நிற்கவே ஈஸ்வரனாகம் குழந்தனர். பாரணியும் பிரம்மதேவாயிப்போ, பாரணியும் பிரம்மதேவாயிப்போ யகத்தில் கருவுரி செய்தவர். கோடானியும் திருப்பார்கடலிலே, கோடானியும் திருப்பார்கடலிலே கரு பிடித்து போட, கரு பிடித்தாலும் உருவாய் திரளுமா, கரு பிடித்தாலும் உருவாய் திரளுமா பிரம்மதேவா என்றனர். என்றுதான் சிவன் சொன்னது கேட்டுடன், என்றுதான் சிவன் கென்னதும் கேட்டுடன் கேட்டதோர் கடல் மீதிலே வந்தனர். போடு போடு ஏனடா தெய்வாரை மண்டை உடைக்கிறீர், ஏனடா தெய்வார் மண்டை உடைக்கிறீர், அல்லாது உங்களால் ஆகுமோ? போடு போடு பாரடா எந்த திறமது என்றுதான், பாரடா எந்த திறமது என்றுதான் கண்பதாக கறி எடுத்திட்டனர், கண்பதாக கறி எடுத்திட்டனர். ஆனை தான் மத யானை பிறக்குமா, ஆனை தான் மத யானை பிறக்குமா, அதோர் மத யானையை கண்டுதான் போடு 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 தெய்வார்கள் படுமலி கண்டனர், தெய்வார்கள் பயமது கண்டனர். தெய்வாரை ஏறிட்டு பார்த்துடன் ஆண்டி காணைதான் ஆகுமோ தெய்வாரே, ஆண்டி காணைதான் ஆகுமோ தெய்வாரே கொண்டந்த தெய்வார் கடலிலே கூடி அவர்கள் அமிர்தம் கடைந்தார்கள், கூடி அமிர்தம் அவர்கள் கடைந்தனர். சடைத்து கால் சடைத்து ஆமாமா தேவால் தேவர்கள் எல்லாம் அமிர்தம் கிடைக்கிறார்கள். சரி இப்படி இருக்கும் பொழுது மன சங்கடத்தோடு இருக்கின்றார்கள். ஆமாப்பா நம்ம நினைச்ச பொருள் பிறக்கவில்லை அல்லவா, அதாவது எந்த ஒரு பொருளும் பிறக்கவில்லை அல்லவா. இவர்கள் படக்கூடிய பாட்டை சிவபெருமான் பார்த்து பிரம்மதேவனை அழைக்கிறார். எப்பா பிரம்மதேவா, என்ன அதாவது இந்த உலகத்தில் ஒரு பொருள் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னால் அல்லது வேற எவராலையும் முடியாது. ஆமா ஆனால் ஒன்று என்ன, நான் ஊரு பிடிக்கணும். ஆமா நான் ஊரு பிடித்தால்தான் அங்க காரியம் நடக்கும். எப்பா என்ன, அதாவது அனைவரும் வணங்கி விட்டார்கள், ஆனால் என்னை வணங்க மறுத்து விட்டார்களே ஈசனே. அப்படியா? ஆமா. இப்ப நான் என்ன செய்யணும்? அதாவது நீங்கள் சொல்லி கண்டிப்பாக நான் இப்போது செல்லுகின்றேன் ஆகட்டும் என்று சொல்லி பிரம்மதேவன் வருகிறார். சரி தேவர்களை பார்த்து சொல்லுகிறார். என்னப்பா சொல்லுகின்றார்கள்? அடே தேவர்களே, என்னப்பா என்னை நினைக்காமல் நீங்க நினைச்ச காரியம் நடக்குமாடா? சுவாமி, என்ன பார்க்கடல் வாசனை நாங்கள் வணங்கினோம்.
சரி. எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பார்க்கடல் வாசனை வணங்கினோம். அவர் எங்க பாப்பாரு? அவர் தூங்கிட்டுல இருக்கிறாரு. முழு முதல் கடவுளாகிய விநாயக பெருமானை வணங்கினோம். சரி. அவர் சாப்பிட்டுட்டுல இருக்கிறாரு. வாலியை வணங்கினோம். வாலியை எதுக்கு நீ வணங்கணும்? வாலி இல்ல, வாலி வாலி வாலியை வணங்கினோம். சரி. மற்றும் உள்ள எல்லா தெய்வங்களையும் நான் தங்களை வணங்க மறுத்து விட்டோம் சுவாமி. அப்படியா? ஆமா. ஆகட்டும். நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு உபாயகம் செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி திருப்பார் கடலிலே சரி எடுத்திட்ட பொழுது ஆமாம்மா அங்கே ஒரு மத யானை வந்து விரைக்கிறது. ஏங்கப்பா உடனடியாக மத யானை கொண்டு பொன் அரணாருடைய முன்பிலை கொண்டு விடக்கூடிய நேரத்தில் பாதை இவர்களே நான் என்றாவது யானை மீது ஏறி செல்லுவதை தாங்கள் கண்டிருக்கின்றீர்களா? இல்லை. அப்படி என்று சொல்லி யானை அடித்து விரட்டி விட்டார்கள் கானகத்திற்குள். சரிதான். ஆமாம்மா. அடுத்தபடியாக அமிர்தம் கிடைக்கிறார்கள். சரி. புலி வந்து பிறக்கிறது. புலியும் கொண்டு அரணாருடைய முன்பிலை விடக்கூடிய நேரத்தில் புலியுடைய தொலியை உரித்து புண்ணியனார் ஆடையாக விதரித்துக் கொண்டார். ஆமா. அடுத்தபடியாக அமிர்தம் கிடைக்கும் பொழுது ஆமாம்மா மான் மழு வந்து பிறக்கிறது. மானொருகை மலவருகை தரித்துக் கொண்டாராம். சரிதான். சரி. மீண்டும் அங்கே ஆமாம்மா எப்படி அமிர்தம் கிடைத்தார் பாருங்கள். எப்படி எப்படி அம்மா? நித்தம் இப்படி தெய்வார்க்கு வேலைதான். நித்தம் இப்படி தெய்வார்க்கு வேலைதான். தில்லை சிவன் முதலாருக்கு போடு போடு. கத்தி கொண்டு கருங்கடல் ஏறியே கத்தி கொண்டு கருங்கடல் ஏறி பரதி தெய்வார்கள் அமிர்தம் கடைந்தன. திருவண்ணீர் உதிக்கும்படி கண்டு திருவண்ணீர் உதிக்கும்படி தன் கண்டு சிவா என்று கையில் எடுத்தன. சிவசிவா என்று கையில் எடுத்தன. சிவசிவா என்று கையில் எடுத்தன. சிவசிவா என்று கையில் எடுத்தன. சாம்பல் பூசுற ஆண்டிக்கு கொண்டு போய் சாம்பல் பூசுற ஆண்டிக்கு கொண்டு போய் தசமாக வைத்து தொழுதனர். வைத்த வெண்ணீரை வாணி அணிந்துடல் வைத்த வெண்ணீரை வாரி அணிந்துடன் மழையாய் பூசி அணிந்திருந்தார்கள். இந்த வேலை ஒருபோதும் தெய்வார்க்கு இந்த வேலை ஒருபோதும் தெய்வார்க்கு இறங்கடா கடலை விட்டு நீங்கள் எல்லாம் என்றாரே. இப்படியாக தெய்வாதி தெய்வர்கள் எல்லாம் அமிர்தம் கிடைக்கிறார்கள். சரி. திருவெண்ணீர் வந்து விரைக்கிறது. அடேங்கப்பா. திருவெண்ணீர் எடுத்து பகவான் முன்னை கொண்டு வைக்கின்றார்கள். தீராத வினை தீர்க்கும் திருவெண்ணீரை திரேகமுத்தும் தேய்த்துக் கொண்டாராம் சிவபெருமான். சரி. ஆமாமா. சிவபெருமான் சொல்லுகிறார். என்னப்பா சொல்லுகின்றார்கள்? தேவர்களே இவ்வளவு நாள் அமிர்தம் கிடையாது, நான் கேட்ட பொருள் இன்னும் பிறக்கவில்லையா? சுவாமி இதுவரையும் பிறக்கவில்லை சுவாமி. அமிர்தம் கடைஞ்சதெல்லாம் போதும்பா. கடலை விட்டு எல்லாரும் இறங்கி வாருங்க. அடேங்கப்பா. முடியட்டா விடுங்க சுவாமி. என்ன ஏழு மட்டும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்படியா? ஆமாப்பா. இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப நாங்கள் கரையிலே ஒதுங்கி நிற்கின்றோம் சாமி. கடைக்கு போறியா? கரையிலே ஒதுங்கி நிற்கின்றோம். அப்படியா? ஆமா. ஆகட்டும் என்று சொல்லி சரி தேவாரி தேவர்களை பார்த்து சொல்லுகிறார். கடலில் ஏறி நீங்கள் கனதுயர் படவும் வேண்டாம். உழைவதே அல்லாமல் வேறு உற்றதோர் வரிசை காணும் பலமதை பெறலாம் என்று பகத்துடன் தெய்வாரெல்லாம் மலைவதாய் தெய்வாரெல்லாம் மறுத்தவர் கடலில் வந்தார். தேவர்கள் சிவபெருமானை பார்த்து சொல்லுகின்றார்கள். சுவாமி என்ன வார்த்தை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் ஐயா. என்னப்பா? முன் வைத்த காலை ஒருபோதும் பின் வைப்பது கிடையவே கிடையாது. என்ன கேட்டீங்க? ஒரு மாலை தானே கேட்டீர்கள். நாங்கள் இறந்தாலும் பரவாயில்லை, சரி எப்படியாவது மாலை பிறக்கும் வரை திருப்பார்கடலில் அமிர்தம் கடைந்து கொண்டேதான் இருப்போம். தெய்வாதேவர்களே என்ன முயற்சியை கைவிடாதீர்கள். ஆனால் ஒருபோதும் அழாதீர்கள். அழாமல் பேசி பாருங்கள். நான் அழமாட்டேன். தைரியத்தோடு தம்பி அண்ணா நீ ஒரு வார்த்தை பேசுடா. முயற்சியை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆமாப்பா. என் உயிரே போனாலும் சரி நான் உங்களுக்கு மாலை கொண்டு வருவேன். ஆகட்டும் என்று சொல்லி மீண்டும் மறுத்து தெய்வாதி தேவர்கள் எப்படி எப்படி அமிர்தமானது கிடைக்கின்றார்கள். வந்தனரி தெய்வார்கள் 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 அமிர்தம் கடைவதற்கு கடைவதற்கு வந்தனரே தெய்வார்கள் 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 அமிர்தம் கடைவதற்கு கடைவதற்கு எந்த வகை ஆனாலும் எந்த வகை ஆனாலும் மேலாது நமக்கெனவே நமக்கெனவே
பாய்றது போல் மிக வாடி அலைகடலை வெட்டிறங்கி அழகு தெய்வாரனை மேரோ அலைகடலை விட்டிறங்கி அழகு தெய்வாரணி பெயரோ கையசைத்து காலசைத்து கால் சடைத்து அருவி மகந்தான் கோணி அப்பளவட ஐயாவே சரணமென்று பிரமனிடத்தில் வந்தார் ஐயாவே சரணம் என்று தெய்வாரிடத்தில் நடவா தெய்வாரே இடத்தில் வந்ததென்ன என்னிடத்தில் வந்ததென்ன கடலில் மிக வேறே அலைகடலில் மீத வேறி அமர்தமது தான் கிடைத்தோம் ஒரு பலனும் கண்டதில்லை ஒரு பலனும் கண்டதில்லை ஒரு வில்லருக்கு ஏற்கதில்லை உறவில்லாத சீடருண்டோ குருவில்லாத சிடருண்டோ அறிவில்லா வித்தை உண்டோ எங்களுக்காய் நீயும் வந்து எங்களுக்காய் நீயும் வந்து ஒரு கரு பிடித்து உங்களுக்கு இது வேலை உங்களுக்கு இது வேலை ஒரு நாளும் தீராதே போடு போடு சங்கடமாய் உங்களுக்கு சங்கடமாய் உங்களுக்கு திரும்பி இனே வாரோம் வருமென்றி தான் கூட்டி வருமென்று நான் கூட்டி தாரை கடல் அருகே ஏறுமடா தெய்வாரே ஏறுமடா தெய்வாரே எல்லோரும் கடல் அதிலே ஊறி அந்த தெய்வார்கள் உண்டபர்தான் கடைவதற்கு கூடி அந்த தெய்வார்கள் உண்டம் எந்தம் கடைவதற்கு சிவரளி பூவெடுத்து சபரளி புவெடுத்து கடலில் இட்டார் நல்ல தெய்வாரே குண்ட நல்ல தெய்வாரே போலி கடையம் என்றார் போடு போடு கடலில் அமர்தம் தான் கடைய கடலில் அமிர்தம் தான் கடைய கண்டனார் திருவருளால் அமல் தெய்வாருக்கு நாமல் தெய்வாருக்கு சந்தோஷம் உண்டாகும் மகதீவ திருவருளால் திருவருளால் மாலை வந்து பிறந்திடுமா மகதேவல் திருவருளால் திருவருளால் மாலை வந்து பிறந்திடுமா பொன்னறிய மாலையது முன்னறிய மலையதை கடலில் பிறந்திடுமா கண்ணியர்கள் குறவை பாட கண்ணியர்கள் குறவை பாட தாரி மாலை தன்னை இதுபோலே மாலையதை இதுபோலே மதையதை உலகில் கண்டதில்லை மாலையை கண்டால் ஒருவர் மனம் பொறுக்க கூடாது போடு போடு இப்படித்தான் கொடு போனால் இப்படியே கொடு போனாய் வழியில் பறிப்பார்கள் மாலை வைத்து போட்டுதற்கு மலை வைத்து போட்டுதற்கு சப்பு வேணுமென்றார் வண்ணமுள்ள கடலதிலே வண்ணமுள்ள கடலிலே வந்து செப்பு பிறந்திடுமா பொண்ணு செப்பு தான் எடுத்து பொண்ணு செப்பு தான் எடுத்து தெய்வார்கள் மாலையை உள்ளே வைத்து மாலை உள்ளே வைத்து உடனே போட்டு வாரா ஆரொருவர் காணாமல் ஒருவர் காணாமல் வைத்து வைத்தார் மாலை தன்னை தங்க சுமடது மேலே தான் எடுத்தார் மாலை தன்னை
மகிழ்ந்தவர் நடக்கும் போது நாயகனை காண வேணுமென்று உழைந்தவர் அனைவரும் 1000 பேர் தான் போனார் சில பேர்கள் புத்தி விஸ்தாரம் இல்லாதார் சேலமுள்ள பேர்கள் தெய்வார்கள் கூடி வழி நடந்தார் சிவபெருமான் சொல்லை தட்டாத தேவாதி தேவர்கள் சரி திருப்பார்கடல்ல வந்து மீண்டும் அமிர்தம் கிடைக்கின்றார்கள், எதுவுமே பிறக்கல. அப்பொழுதுதான் பிரம்மதேவனை நாடி வருகிறார்கள். பிரம்மதேவரே என்னையா விளையாட்டு என்ன? அனைவரும் கூடி எங்களை நாடி வந்த காரணம் என்ன? அதாவது திருப்பார்கடல்லே அமிர்தம் கிடைந்து பார்த்தோம், சரி வேண்டிய பொருள் எதுவும் பிறக்கவில்லை. நீங்க வந்து கருப்பிடித்து போட்டால் நன்றாக இருக்குன்னு ஒரு தடவை. அப்படியா? ஆமா, ஆகட்டும் என்று சொல்லி இந்த தெய்வாதி தேவர்களுடைய வார்த்தையை தட்டாமல் நேர பிரம்மதேவன் இந்த திருப்பற்கடலில் வருகின்றார்கள். தேவர்களே, குரு இல்லாத சீடன் உண்டுமோ? கிடையாது. கருவில்லாத வித்தை ஒருபோதும் கிடையாது அல்லவா? கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு பொருள் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய உதவி அல்லாது வேறு எவராலையும் உங்களால் முடியாது. உண்மைதானப்பா? ஆகட்டும் என்று சொல்லி நான் கருபிடித்து போடுகிறேன் என்று சொல்லி அழகாகவே செவ்வரளி பூ இருக்கிறது அல்லவா? செவ்வரளி பூ எடுத்து மந்திரத்தை உச்சரித்து திருஷ்டித்து அந்த கடலத்திலே போடுகின்றார்களா? கடலத்திலே போட்ட பிற்பாடு சொல்கின்றார்கள், தெய்வாதியவர்களே என்ன இனி அமிர்தமானது கிடையுங்கள். சரி ஆகட்டும் என்று சொல்லி அங்கே அழகாகவே அந்த செவ்வரளி பூ எடுத்து மந்திரத்து போடக்கூடிய நேரத்துல சரி பொன்னரிய மாலை வந்து விரைக்கிறது. பொன்னரிய மாலை வந்து பிறந்த உடனே தெய்வாதியவர்கள் கண்களை மூடினார்களா? சரிதான். ஏனென்று சொன்னால் அந்த மாலையானது அவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றது. அடேங்கப்பா, இவ்வளவு காலமாக இப்படி ஒரு மாலையை நாமல் கண்டது கிடையாது அல்லவா? உண்மைதான். அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், அப்பா இந்த மாலையை நாம் பகவானுக்கு கொண்டு போக வேண்டும். சரி, இப்படியே கொண்டு சென்றோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இடைவெளியில் பறிபோவது நிச்சயம். ஐயோ, சில பேருக்கு கண்ணெல்லாம் பட்டுட்டுன்னு வைங்களே, அவன் கருகியே போயிருவான். ஆமாப்பா, அப்படிப்பட்ட கண்ணு இந்த கண்ணு. ஆமா, அது உண்மைதான்ப்பா. அதனால நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாலை இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாமல் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு வர்ண செப்பானது கடைந்தெடுத்தால் என்ன? செப்பா? ஆமா, கடைஞ்சிருவோம். அதுவும் நல்ல யோசனை தான். ஆகட்டும் என்று சொல்லி மீண்டும் திருப்பார் கடலிலே அமிர்தமானது கிடைக்கின்றார்கள். கிடைக்கக்கூடிய நேரத்தில் தங்க செப்பானது வந்து அந்த அலைகடலிலே வந்து பிறந்ததா? ஆமா, அலைகடலிலே வந்து பிறந்த உடனே அந்த அலைகடலில் பிறந்த செப்பிற்குள் இந்த மலர் மாலையை எடுத்து வைத்து நேர யாருக்கும் தெரியாமல் பூட்டி விடுகின்றார்கள். இனி கூட்டத்திலே ஒருவன் வேண்டும் அல்லவா இதை சுமந்து செல்வதற்கு? கண்டிப்பாக. ஆகட்டும் என்று சொல்லி தெய்வாதி தேவர்கள் அந்த மாலையை சுமந்த வண்ணமாக நேர எம்பெருமா அதாவது நேர கைலாசமலைக்கே வருகின்றார்கள். கைலாச மலை நோக்கி வரும் பொழுது ஒரு மாலை கொண்டு வர்றாங்க. சுவாமிக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப எப்படி வருவாங்க? ஆடலும் பாடலுமாக வர வேண்டும் அல்லவா? ஆடல் பாடலோடு மேளத்தாளத்தோடு வருவார்கள். கண்டிப்பாக. இப்படி இவர்கள் ஆடல் பாடலோடு மேளத்தாளத்தோடு வந்தார்கள் அல்லவா? சரி, கைலாச மலைக்கு வரக்கூடிய வழியை மறந்து விட்டார்கள். என்ன? அதாவது இவர்களுக்கு இந்த அரணை புத்தி என்று சொல்லுகின்றார்கள். ஒரு நாள் போகக்கூடிய பாதை மறுநாள் மறந்துவிடும். சரி, அப்படிதானப்பா? ஒரு நாள் ஒரு பாதையாட்டு போறாங்கன்னு சொல்லி அந்த பாதைக்கு அவங்க போக மாட்டாங்க, மறந்துடுவாங்க. சரி, ஆமையா. அங்கே தேவாதேவர்கள் சரி ஒரு நாள் போற பாதையே மறுநாள் தெரியாதோ தேவாருக்கு. ஒரு நாள் போற பாதை மறுநாள் தெரியாது தேவருக்கு. பலமான பாதை விட்டு வழிதப்பி நடந்தாரே தேவார்கள். போடு போடு. மலையமலை வாரமா
வாழடி தானே கூடிய வாழும் மலை இருள்தான் உறைந்த மலை மலை காவில் வந்தாரே இருள்தான் உறையும் மலை இந்த காவுதனில் வந்தாரே நம்முடன் தேவா தேவரிடமதிலே கால் மேலும் சடைதான் வளர்ந்தது தரைதனிலே தலைகீழும் கால் மேலும் சடைதான் வளர்ந்த தரை மேலே விரைவாக வேறொன்றே முனைமார்கள் நிற்க கண்டா போடி கண்டார் நமஸ்கரித்தா முனிவர்கள் தான் பார்த்தா கண்டார் நமஸ்கரித்தார் மூங்க முடிவர்கள் தான் பார்த்தார் இந்த மலைதனிலே வந்து புலம்பினாய் தெய்வாரே போடி ஒரே நாள் போற பாதை மறுநாள் தெய்வாக்கு தெரியாது ஆமாம்மா. இப்படியாக வழி தப்பி நடந்து வருகிறார்கள் சரி மலையா மலைவாரமா ஆமாம்மா மலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா சரி இஞ்சி மஞ்சள் விளையும் மலை ஆமாம்மா இருவாட்சி படரும் மலை சரி அது மட்டுமில்லை வேறு? கடுவாய் புலி கரடி காட்டு யானைகள் ஆமா. இவையெல்லாம் வாழக்கூடிய மலையிலே வருகிறார்கள் அடேங்கப்பா. இப்படி நடந்து நடந்து அடிக்கிற வெயில கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆமாய்யா. நேர ஆ, சில முனிவர்கள் தவம் செய்யக்கூடிய மலைதனிலே வருகின்றார்கள் அவங்க தவம் அங்க முனிவர்கள் எப்படி தவம் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் எப்படி தலை கீழும் கால் மேலுமாக ஆமா கடுந்தவம் புரிந்து வருகின்றார்கள் இந்த முனிவர்கள். சரி அவர்களுடைய சடையானது அதாவது முடியானது வளர்ந்து சடையாக மாறி மாறி அங்கங்கே தரையிலே படர்ந்து வேறு ஊன்றி இருக்கின்றதா. அடேங்கப்பா இந்த முனிமார்கள் அப்படி வழி தப்பி நடந்து வந்தார்கள் அல்லவா. ஆமா இருட்டில் வந்தவர்கள் இந்த சடையிலே சமுட்டி விட்டார்கள். ஐயோ ஆமா, மிதித்து விட்டார்கள். கோவம் வந்திருக்குமே. ஆமாப்பா, கோபம் கொண்ட முனிவர்கள் திடீரென்று கண் விழித்து பார்த்தார்கள். ஆமா பார்க்கக்கூடிய நேரத்தில் தெய்வாரம் இசைத்த வண்ணமாக தெய்வாதேவர்களை தலையிலே ஏதோ ஒரு சுமடு வைத்துக் கொண்டு இருப்பதை கண்ணிலே கண்டார்கள். ஆமா நேரத்தில் கேட்கிறார்கள், எப்பா என்ன அதாவது இந்த வழியாக நீங்கள் எதற்காக வருகின்றீர்கள் சுவாமி? அடைக்கலம் தாருங்கள் முனிவர்களே. என்னப்பா? எங்களுக்கு அடைக்கலம் தாருங்கள் ஐயா. மறந்து விட்டோம். ஐயோ, எல்லாம் மறந்து விட்டோம். ஐயோ. அதாவது கைலாச மலை போற வழி தெரியாமல் இப்படி திகைத்துக் கொண்டிருக்கிறோம். சரி, இதோ பாருங்கள், எங்களுக்கு கைலாச மலை செல்லக்கூடிய வழியை சொல்லி தருகின்றீர்களா? எப்பா என்ன கைலாச மலைக்கு போகக்கூடிய வழியை சொல்லி தருகின்றீர்களா என்று கேட்கின்றீர்கள். ஆமா அப்படித்தானே? ஆமா. எப்பா அதாவது நாங்களோ கைலைநாதன் சிவபெருமானை கோரிந்தான் கடந்தவம் புரிந்து வருகின்றோம். சரி, வள்ளி தப்பி வந்த உங்களுக்கு நாங்கள் வழி சொல்லி தருகின்றோம். ஆமா, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? எப்பா என்ன? நாங்கள் வழி சொல்லி தருகின்றோம். எங்களுக்கு எங்களுடைய பெருமையை நீங்கள் சிவபெருமானிடத்தில் சென்று எடுத்துரைக்க வேண்டும். நிச்சயமாக சொல்லுகின்றேன். சடை வளர்ந்த முனிவர் தலைகளாக நிற்கிறார். சரி, உடனே வரம் கொடுக்க வேண்டும் என்று நிச்சயமாக சொல்லுகிறேன். ஆகட்டும் அப்பா. ஆனால் சரி, கைலாச மலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் எப்படி போக வேண்டும் தெரியுமா? எப்படி எப்படிப்பா? இந்த மலைக்கு அப்பா மலை வந்து தோணிடுமே. இந்த மலைக்கு அப்பால் இதர
கடந்தால் வெகு தூரம் போகையிலே போடு போடு இருட்டு மலை தோணோ வனவாசம் தோணும் எங்கேதான் இருட்டு மலை தோணும் பரவாசம் கொண்டு மலையில் தானே அழகு மலை தோணோ அங்கு மலை வந்து தோன்றிடுமே இந்த மலை கடந்தால் அழகு பருவதம் தோணும் கண்டி அந்த மலை கடந்தால் அழகி பருவதம் தோன்றிடுமே இந்த மலை வழியே ஈசன் கையிலாசம் போவோம் என்றார் போடு போடு சந்தோஷமாகவேதான் சங்கரனாரிடம் போனதுண்டா சந்தோஷமாக வேதாளி சங்கரனாரிடம் போனதுண்டா எங்கள் வரலாறு ஈஸ்வரனாருக்கு உரையும் என்றாரே சொல்லுமே நீங்கள் தெய்வார் துரிசமாய் நீங்கள் போனால் போனால் வல்லமையாக நீங்கள் வந்திடும் வளமையெல்லாம் எல்லாம் கல்லுமே உருகும் கண்டீர் எங்கள் கர்மமும் தெளியவில்லை இல்லை நல்லது என்று தெய்வார் நடந்தாரே மாலை கொண்டு ஏ தெய்வாரே இந்த மலையை நீங்கள் கடந்து சென்றால் இதரமலை என்று ஒன்று வரும் ஆமாப்பா இதரமலை கடந்து சென்றால் இருட்டுமலை என்று ஒன்று வரும் சரி நான்கு மலை கோங்கு மலை வரும் அம்மா அது மட்டுமில்லை வேறே அதற்கப்பாலே இந்திராணி மலை ஒன்று இருக்கிறது அம்மா அங்கேதான் கள்வர்கள் இருப்பார்கள் சரி சண்டமுண்டன் என்று சொல்லக்கூடிய சண்டாள பாவி கவனமோடிமார்கள் 60 பேர் இருப்பார்கள் அடேங்கப்பா அந்த மலையில போகும்போது நீங்க பார்த்து பத்திரமா போகணும் சரியா சரி சத்தம் போடாதீங்க சரி அவன் உங்களை கண்டால் விடமாட்டான் பொல்லாதவன் அடேங்கப்பா அதற்கப்பாலே போனால் சரி அழகு பர்வதம் அதற்கப்பாலே போனால் ஈசன் கையிலே அடேங்கப்பா வழி தெரிஞ்சுதா எப்பா என்ன வழி சொன்னதற்கு மிக்க நன்றி ஆனாலும் ஆமா வழி தெரிஞ்சுதா நான் சொன்ன வழி தெரிஞ்சுதான்னு கேட்டேன் ஆமா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி அழகாகவே சொல்லுகின்றார்கள் தேவர்கள் முனிவர்களே கோடான கோடி நன்றிகள் ஐயா உங்களுக்கு இதோ பாருங்கள் நிச்சயமாக ஈசன் கையிலே சென்ற பிறகு முதல்ல உங்களை பத்தி தான் நாங்க பகவான் கிட்ட எடுத்து உரைப்போம் உங்களுடைய பெருமையை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துரைப்போம் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அவரிடத்தில் இருந்து விடைபெறுகின்றார்கள் சரி ஆமாமா இப்படி இருக்கேன் சரி அழகாகவே தெய்வா தேவர்கள் எங்கே வருகிறார் வாருங்கள் எங்கம்மா மாலை கொண்டு தெய்வார்கள் மாமுனிவரிடமும் விட்டு மாமுனிவரிடமும் விட்டு மறுமலை நோக்கி நடந்தாரே மறுமலை நோக்கி நடந்தாரே மாலை கொண்டு தேவார்கள் மாமுனிகளிடமும் விட்டு மாமுனிவரிடமும் விட்டு மாமுனிவரிடமும் விட்டு மறுமலை நோக்கி நடந்தாரே மறுமலை நோக்கி நடந்தாரே
சுமணதை உங்களையில் வைத்து மலை மீது நடந்தார் மலை மீது நடந்தார் முய்யா 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 ரெண்டக்கு 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 இருட்டு மலை வரமாம் இறைமலையும் ஒரு மலையா திருமலையும் ஒரு மலையாய் அந்த மலை கண்டு நடந்தாரே அந்த மலை கண்டு நடந்தாரே இருட்டு மலையரவும் இருமலையும் ஒரு மலையாய் ஒரு மலையா இந்த மலை கண்டு நடந்தாரே இந்த மலை கண்டு நடந்தாரே மாமம் பொய்களும் சந்தன பூங்காவுகள் சந்தன பூங்காவதிலே மடுகளும் அடவிகளும் இருட்டு மடுகளும் அடவிகளும் இருட்டு சந்தன வாழ் மறைமாள் நெருங்கு வாழ்வலையும் விட்டு இருக்கு வாழ்மலையும் விட்டு பிதைவா நடந்தாரே நடந்தாரே வள்ளி தப்பி நடந்து தெய்வாரே வள்ளி தப்பி நடந்தாரே குறை கேட்கவே வடமலையின் மீததிலே மலையும் நதியிலே அந்த தெய்வார்கள் நடந்தார் அந்த தெய்வார்கள் நடந்தார் சாய் கடடாய் அந்த மலை வாரமிட்டு அப்பாலை தெய்வார்கள் அப்பாலை தெய்வார்கள் அழகான நழுகு மலை கண்டார் அழகான நழுகு மலை கண்டார் அந்த மலையை விட்டு அப்பாலை தெய்வார்கள் அப்பாலை தெய்வார்கள் அழகு மலை இதனை கண்டார் அழகு மலை இதனை கண்டார் நழுகு மலை தனிவேறி தெய்வார்கள் வரும்போது தெய்வார்கள் வரும்போது மலையானதிலே வந்தார் மலையானதிலே வந்தார் ஓடு போடு போட் 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 விடாத நாளும் மலை மீதில் வாரதொரு தெய்வார்கள் வரதொரு தெய்வார்கள் மலை மலை மீதில் வரவே படரும் மலை மீதில் அவர் வரவே படருமலை மீதில் வரவே படருமலை மீதில் வரவே மனவேர்கள் 60 பேர்கள் அவர் கவனமோடு ஐயையையையையையோ. கூட்டமானதிலே வந்தார் கூட்டமானதிலே வந்தார் ராதா பேர் ஒருமித்து வாகவே இழந்திருந்து வார வேண்டிருந்து அவர்கள் வலுவாகவே அதட்டினார் அவர் வலுவாகவே அதட்டினார் அவர் வலுவாகவே அதட்டினார் அவர் வலுவாகவே எதடவா தேவார இந்த மலையானதிலே இந்த மலையானதிலே எங்களிடம் வந்த வகை ஏது எங்களிடம் வந்த வகை ஏது போடு போடு மாரியம்மா சூலியம்மா இப்படியாக ஆமாம்மா. ஆமா. தேவால் தேவர்கள் எல்லாம்
சரி மாலை கொண்டு வர்றாங்க பாத்தீங்களா, ஆமாம்மா. அதுக்குதான் இந்த ஆட்டம். அடேங்கப்பா. கைலாச மலை போனா இப்படி உட்கார்ந்துருவோம். ஆமாம்மா. மாலை கொண்டு போறதுனால ஆடல் பாடலாக வந்தா அலுப்பு தெரியாது. ஆமாம்மா. அப்படிதானே? அப்படின்னு சொல்லி சரி அழகாகவே பாடல் ஆடலோடு வந்தார்கள் அல்லவா. ஆமாம்மா. நாங்குமலை ஆனது விட்டு நலுகுமலை தான் கடந்து. அதாவது எங்கே வருகிறார்கள் தெரியுமா? எங்கம்மா? சண்டாள பாவியர்கள் சரி அந்த கவனமோடிமார்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய மலையிலே வருகிறார்கள். அடேங்கப்பா. 60 பேர் கவனமோடிகள் ஒருமித்து கூடி பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஆமாம்மா. தெய்வார்கள் அந்த வழியாக சங்கரா சங்கரா சௌதாசிவான்ட்டு வர்றாங்க. வரும் பொழுது ஆமா பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கவனமாடிகள். ஆமாப்பா. கள்ளர்கள் ஆமா சொல்லுகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? என்ன யாரோ ஆடலும் பாடலுமாக வருகின்றார்கள். ஆமா யார் என்று பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆகட்டும் என்று சொல்லி இந்த கவனமுடிமார்கள் திடீரென்று கோபத்தோடு எழும்பி கேட்கின்றார்கள். டேய், யாரடவாள் நீங்கள் எங்களுடைய மலைதனில் வருவதற்கான காரணம் என்னடா? நீ யாருடா? டேய், நாங்கள் தான் கவனமுடி. ஐயோ, நீங்க தான் அவங்களா? ஆமாடா. ஐயா, நாங்க வேற யாரும் கிடையாது. நாங்கள் தெய்வார்கள். என்ன தெய்வார்களா? தெய்வார்கள் என்று சொன்னவுடனே சரி தலைதனிலே இருக்குகின்ற சுமதடும் ஏதடவா, சுமடவும் ஏதடவா, தங்கமான செப்புகளும் ஏதடா, தங்கமான செப்புகளும் ஏதடா, தங்கமான செப்புகளும் ஏதடா, தங்கமான செப்புகளும் ஏதடா. தலைமேலே 60 பேர்கள் அவர் ஒருமித்து மாலை என்றார் அவர்கள் பதறி, மாலை என்றார் அவர்கள் பதறி. அப்படிதான் தேவாரே மாலுடைய பெரியது எவரைய சொல்லும் என்றாரே, எனக்கறிய சொல்லும் என்றாரே. மலையுட பேரதுவும் மலையோட பேரதுவோ எனக்கறிய சொல்லும் எல்லாரே, எனக்கறிய சொல்லும் எல்லாரே. பொன்னறிய மாலையதே புருஷடையோனுக்காக கடலில் மாலை கொண்டு போறோம், கடலில் மாலை கொண்டு போறோம். இறக்கவோ கவன மோடி நீங்கள் அறிந்தாக்கால் மோசம், சங்கரனார் அறிந்தாக்கால் சங்கரனார் அறிந்தாக்கால் மோசம், சங்கரனார் அறிந்தாக்கால் மோசம். மோசவர் சிவனாருக்கு கொடுபோர மாலையது, கொடுபோர மாலையது, புகழானி பறியாதே போடா, புகழானி பறியாதே போடா. போடு போடு. பேரு நீங்கள் ஒருமித்து கூடினாலும் ஒரு முத்தி கூடினாலும் ஆகிலும் மாலை வரி பீரோ, ஆகிலும் மாலை வரி பீரோ. 60 பேரும் நீங்கள் ஒரு முத்தி கூடினாலும் ஒருமித்து கூடினாலும் ஒரு முத்தி கூடினாலும் மாலையை தான் பறிப்பீரோ, மாலைகளை தானும் பறிப்பீரோ. சிவனாருக்கு கொடுபோற மாலை பொன்னறிய மாலை, மாலரி பொன்னறிய மாலை, தலைகள் செய்யாதே போடா, தலைகள் செய்யாதே போடா. ஓடி வா. தேவாதேவர்களிடத்திலே கவனமோடிமார்கள் கேட்கிறார், தேவர்களை நில்லுங்கடா,
எங்கடா போறீங்க? டேய் என்ன? ஈசன் கைலாசமலைக்கு பொன்னரிய மாலையானது செப்பு குடத்திலே வைத்துக் கொண்டு செல்லுகின்றோம். ஆமா, நான் இங்கே ஒரு பெரிய மனிதன் இருக்கிறேன் அல்லவா? ஒன்றாய் இருக்கின்றீர்கள், 60-70 பேர் இருக்கின்றீர்கள். நான் தலைவன்டா இவங்களுக்கு. அப்படியா? ஆமா. கொஞ்சமாவது எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணுதாடா உனக்கு? எதற்காகடா மரியாதை தர வேண்டும்? வாடா போடா என்று பேசுகின்றாய். நீங்கள் யாருடா? நான் கள்ளன். கள்ளனா சாமி? நாங்கெல்லாம் கள்ளர்கள் சாமி. என்ன கள்ளர்களா? எங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் தெரியுமா சாமி? ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி. ஆமா, தலையில என்ன வச்சிருக்க சாமி? செப்பு கூட வச்சிருக்கோம். செப்பு கூடமா? ஆமா சாமி. டேய், என்னடா வச்சிருக்கீங்க அதுக்குள்ள? செப்பு கூடத்துக்குள்ள மாலை இருக்கு. மாலையா? ஆமா. பாக்க ரொம்ப செப்பே பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்குன்னா அப்ப அதுக்குள்ள இருக்க மாலை எவ்வளவு அழகா இருக்கும். எங்களுக்கும் அதை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஐயோ, திறந்து காட்டிட்டு நாங்க பார்த்த பிறகு கொண்டுட்டு போ. டேய், மீசை பலமாக இருந்த உடனே பெரியாள் புத்தி உள்ளவன் என்று நினைத்தோம். பார்க்கக்கூடிய நேரத்தில் முட்டாளாக வல்ல இருக்கின்றாய். ஈசன் கைலைக்கு செல்லக்கூடிய மாலை இடையில் பறிப்பதற்கு நிற்கின்றாய். பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றாய். ஆமா, வழியே மாறடா, கைலாசமலைக்கு போகட்டும். என்ன கைலாசம் போறீங்களா? ஆமாடா. சோபட்ல ஒரு அடி போடுறான். ஒரு அடி அப்படி கறங்கி திரும்ப அவன் முன்ன வந்து நிக்க. மாலையை கேட்டா ஈசனுக்கு கொண்டு போறானா கைலாசமலைக்கு கொண்டு போறானா? எங்களை விட பெரியவர் அந்த ஈசன். என்ன இறப்பு பிறப்பு இல்லாத ஈசன் எங்களுடைய சிவபெருமான். ஆமா, சிவபெருமான் சொன்ன போதையும் சரி, அதிலே ஒருவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். என்னமா சொல்லுகின்றார்கள்? அழகு தேவார் சொன்ன மொழி 60 பேர் கேட்டு 60 பேரும் கேட்டு ஒருவன் நல்லவனாயிருந்தாள். என்னை போல் அதிலே ஒரு நல்லவனும் இருந்தாள். உனக்காரனை போல் அதிலே ஒரு நல்லவனும் இருந்தாள். இடர்கள் செய்யாதே ஈஸ்வரனார் அறிந்தாக்கால் மோசம். ஈஸ்வரனார் அறிந்தாக்கால் மோசம். ஓடி அசதோச அப்பளம் வட. மோசம் என்று அதில் ஒருவன் சொன்னதொரு சொல் கேட்டு அவர்கள் அமர்ந்திருந்தார். அவர்கள் அமர்ந்திருந்தார். பொறுமையுடன் அவர்கள் அமர்ந்திருந்தார். பொறுமையுடன் அவர்கள் அமர்ந்திருந்தார். மலைதான விட்டு தெய்வார்கள் அனைவேரும் செய்து வரும் நேரம். கவனமோட்டி சண்டாள பாவியரே தான் இருக்கும் மலைதனிலே வந்தாரே. வந்தார் தெய்வார் ஒரு போலி மாலை எதுவும் தலைமேல் வைத்து சென்றார் சண்ட முண்டனவள் சிறந்து வாழும் மலைதனிலே. கண்டே சண்ட முண்டனவன் கடும் கோபமாயெழுந்து வந்து தேவார் தனை மறைத்து வம்பு பலதும் செய்யலுற்றானே. ஈசன் என்று சில பேர்கள் உரைக்கும் பொழுது அந்த 60 பேர் கூட்டத்துல ஒரே ஒரு நல்லவன் இருக்கின்றான். சுருக்கமா சொல்ல போனா நம்ம கூட்டத்துல ஒரு நல்லவன் சொல்லியாச்சுன்னா அது நான் தான் சாமி. பார்த்தா அப்படி தெரியலையே. ஆமா, ஏன்னா எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு சொன்னா எவன் சொல்லிட்டான். ஆமாமா, இல்ல நீங்கன்னு சொல்லிருந்தா கண்டிப்பா அப்படி சொல்லிருக்க மாட்டேன். ஆமா சாமி, எனக்கு தெரியும். வெள்ளையாதான் இருக்கும். ஆமா ஆமா, தெரியுது. சரி, ரொம்ப நல்லவங்க. ஆமாப்பா. எப்பா என்ன
அதாவது அதிலே ஒருவன் சொல்லுகிறான். அந்த நல்லவன் என்னன்னே சொன்னான்? எப்பா, அதாவது ஈசன் கைலாசமலைக்கு கொண்டு போகக்கூடிய மாலையை நாமல் ஒருபோதும் பறிக்க கூடாது. சரி. ஏனென்று சொன்னால் என்ன? முன்னொரு சமயத்தில் முப்ராதியர்கள் மாலையானது கெட்டி சென்றதை பறித்தார்கள். சிவபெருமான் சிரித்து அந்த கோட்டையை எழுதி விட்டார். சரி. ஆகையால் கண்டிப்பாக இவர்களை நாமல் இடையில் பறித்தோம் என்று சொன்னால் நமக்கு இடர் வருவது நிச்சயம். ஆமா. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல ஒரு கதை, அத நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கா இல்லவா? நீ கேள்விப்பட்டிருக்கியா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கதைனே தெரியாது. ஆமா ஆமா, நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாப்பா. அதனாலே இவர்களோடு நாம சண்டையிட்டால் இவையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னதை நான் சம்பாதிச்சேன். ஆனா பெட்டிக்காரன் கேட்டேன் பத்தியா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னா ஆமா, ஏன்னா இருக்கதான் செய்யும். சரிதான். என்னைக்கு நம்ம 16 தானே நினைப்போம். இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆமா ஆமாப்பா. அப்படியானால் இதை நாம ஈசனோடு சண்டையிட்டால் சரி நமக்குத்தான் மோசம் வரும். ஆமா கண்டிப்பாக. மாலையை நாமல் நினைத்து கூட பார்க்க கூடாது. சரி தேவர்களே பாருங்கள். என்னப்பா? அதாவது எங்களை நீங்க சமாளிச்சிட்டீங்க. சரி. எங்களுக்கும் தலைவன் ஒருவன் இருக்கின்றான். எங்கப்பா? அவன் நான் சண்டமுண்டன். ஆமா. அவனை எப்படியாவது சமாளிச்சு நீங்க எங்க தப்பி போயிருங்க. அதாவது இதற்கு அடுத்த மலையிலே சுருக்கமாக சொல்ல போனால் ஈக்கள் இருந்தால் தலையத்து போகும் இந்திராணி மலை. ஆமா. 70 பாகம் பிடையுண்டு பிடைக்கேளு கதவும் உண்டு. சரி. கதை அதாவது அந்த கதவுக்குள்ளே கோட்டையிட்டு வாழ்ந்து வருகின்றார் இந்த சண்டமுண்டன் கவனமுடி. ஆமா. அந்த மலையை மட்டும் நீங்கள் கடந்து சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் ஈசன் கைலாச மலை தான் சென்று பாருங்கள். சரி ஆகட்டும் என்று சொல்லி அழகாகவே ஆமாமா அங்கிருந்து வழி நடந்து சரி தேவா தேவர்கள் எல்லாம் ஆமையா மீண்டும் ஆடல் பாடலோடு வருகிறார்கள். சரி. வரக்கூடிய வேளையிலே ஆமையா தேவா தேவர்களுக்கு அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களால பாடாம இருக்க முடியாது. கண்டிப்பாக ஆவேசம் வரக்கூடிய நேரத்துல என்ன செய்யணும் அவங்களுக்கே தெரியாது. சரிதான். ஆமாப்பா. பேசாம இருங்கன்னா கேட்பாங்களா? சுருக்கமா நம்ம தம்பிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களா, எள்ளு போல தலையை அசைச்சிட்டேன்னு சொல்லியாச்சுனாக்கி தம்பிக்கு கை எங்க இல்லாம போயிட்டு வந்துடும். சரிதான். சடக்கு படக்கு சடக்கு அடிச்சு முடிச்சு அந்த பாறையெல்லாம் அத்து தூர போட்டாதான் அவனுக்கு உறக்க வரும். சரி. ஆமாப்பா. அப்படி என்று சரி அழகாகவே அங்கிருந்து வரும் பொழுது ஆமையா சண்டமண்டன் கவனம் ஓடி சரி சண்டால பாவி அவன் காத்திலே கேட்டான். ஆமாமா. அழகாகவே என்ன சொல்கிறான் பாருங்கள். சரி. ஆரட நான் வாழ் இரமல்லை தன்னிலே ஆரட நாம் வாழ் இரமல்லை தன்னிலே ஆதாளேகள் செய்கிறதாறு ஏதட தெய்வார இது வழியே ஏதட தெய்வார இது வழி நீங்கள் எங்கட வருகிறாய் அங்கட நெல்லே ஊர்மனை வழியே போகிற தெய்வார் ஊர்மலை வழியே போகிற தெய்வார் உள்மலை காவிலே வருகிறதேதே ஓடி பாரட என்னோட திறமது எனவே பாரட என்னோட திறமது தன்னையே கல்லுகள் ஆனது நர நர நரன ஏதடா உங்கள் தலையது தன்னிலே ஏதடா உங்கள் தலையது தன்னிலே இறங்கடா சுமடானது தன்னை தலையில் சுமடு ஆனது ஏது தலையில் சுமடு ஆனது ஏது தங்க செப்பு குடமது ஏது ஓடி செப்பும் போட்டும் துறவிகள் ஏது செப்பும் போட்டும் துறவிகள் ஏது அடியோடு ஆயுதம் தன்னை எடுத்து சண்டைகள் எட்டான் சண்ட முண்டன் நடுநடுங்கியே தேவார்கள் எல்லாம் பல்லவடன் வருடம் ஈராறாக பல்லவல்ல வருடம் ஈராறாக குறைத்து நாங்கள் அமர்ந்தடைய உடையவன் ஆசையிலாலே உதித்த உடையவன் ஆசையிலாலே உதித்த பொன்னறைய மாலை அதுதான் உடையவனார்க்கு கொடுபுறம் என்றார் உடையவனார்க்கு கொடுபுறம் என்றார் போகிறோம் என்று தேவார்கள் சொல்ல ஓடி புத்தியில் அரவம் சீரின வகை போல் புத்தி அரவம் சீரின வகை போல் இறைச்சலாகவே ஓடி எழும்பி சிறுகண்ணும் சிகப்பேறியவனோ சிறுகண்ணும் சிவப்பேறியவனோ அடிக்கிறேன் இரு பாரட எனவே அதட்டிய மாமல்லை போலவே நின்றான் அதட்டிய மாமல்லை போலவே நின்றான் ஏனடா சண்டை முண்டா நீதான் இந்த கோபம் உனக்காகாது இந்த கோபம் ஆகாது என்று தேவார்கள் சொல்ல சபாஸ் அடிப்பேன் என்று உருக்கி இழந்தார் அடிப்பேன் என்று உருக்கி கண்டார் உருக்கி நாக்கால் அஞ்சுவதில்லை உடையவன் ஆர்க்கு கொடுபுறம் எனவே
உடையவனார்க்கு கொடுபொருள் எனவே சறுக்குமோ புலி நரிக்கஞ்சிடுமோ சாக போராய் வீணிலே நீதா சாக போராய் வீணிலே பூனை எலிக்கஞ்சிடுமோ வேந்தன் சீரினால் ஆவது உண்டோ வேதர் சீரினால் ஆவது உண்டோ கொள்ளி யானை பயப்படுமோ பட்டு போராய் சண்டமுண்டானே வட்டு போராய் சண்டமுண்டானே ஏத்தின பொதிகள் சுமக்கமும் வேணும் பாலும் நடுக்கும் குறுக்கும் நெளிக்கும் சிலத்து எங்கள் மாலை பறித்தால் எங்கள் மாலை பறித்தால் உந்தலை அத்து விழுமே தலையது அருமன உரையது கேட்க சண்ட முண்டன தடி கொண்டோங்க சண்ட முண்டன தடி கொண்டோங்க அடிப்பார் என்று தேவார் நடுங்க ஆகாசத்திலே ஓடி எழும்பி எழும்பி ஏன் தலை மேதில் இருந்த கேட்டதல் பொண்ணு செப்பு நெருங்க அடித்தால் மண்டையில் கொண்டு உசத்தி நடுக்கமாய் கொண்டு அடிகள் படவே நல்ல செப்பு நொறுங்கிய போது வெளிச்சமாகவே மாலை தெரிய எழும்பிய மாலை வரைத்தான் கவன மோடிகளத்தில் கழுத்தில் மாலையை கண்டு தேவார் கையை எடுத்து கண்ணிலை பொத்த ஆகாசமதில் தானும் பறந்தான் நானும் போறேன் என்று பறந்து வெண்ணிலே போகிற போது என்ற தேவார் செல்வார் நீதான் அடித்து நகைத்து ஏகி ஆகாயம் தன்னில் பறந்தாய் உன்னோட ஊரு பேரது உரைதாய் இருக்கும் இடமது சொல்லிடுவாயே ஈகள் இருந்தால் அழிந்து போகும் ராணி மலை நடுமலையதிலே 70 பாகம் பிடைகளும் உண்டு பிடைக்குள் 7 கதவும் உண்டு உனக்கே நான் இதுவாக உரைத்தான் நாயக நாருக்கு சொல்லி சொன்னால் அவனை என்ன செய்யலாம் கோழிகள் பூண்ட ஆண்டியவனால் தெய்வார் காண கவனமோடி திட்டனவே மாலை கொண்டு பறந்தானே பறித்து வந்து வம்புகள் பலதும் பேசி ஊர்தனை நோக்கி போவான் உத்ததோர் மலையை நோக்கி காசினியோர்கள் மேய்க்க கலியுகமாக்குவதாய் பாவிதான் கவனமோடி பறந்தவன் மலையில் போனான் காதில கேட்டான் சண்டமுண்டன் தெய்வாரே வெல்லுங்கடா யாரடா நீ நான் தான்டா சண்டமுண்டன் சண்டமுண்டனா ஆமா ஆமா என்ன நாங்கள் ஈசன் கைலாசமலைக்கு செல்லுகின்றோம் ஆமா உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பகையும் கிடையாது வழிவிட்டாய் என்று சொன்னால் நாங்கள் போய் விடுவோம் பகை இல்லாதவர்களுக்கு பகை உருவாக்குறதுதான் ஏன் வேலை ஆமா இதோ பாரு என்ன உங்ககிட்ட எல்லாம் பேசுற அளவுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்தாதான் உனக்கு ஒரு கைக்கு இருப்பேன்னு நினைக்கிறேன் ஆமா அவ்வளவு தூரம் நீ இடத்த அடைச்சிட்டு இருக்க கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்க நாங்க அந்த இடம் வழியா புகுந்து போயிருவோம் முடியாதுடா ஆமா சரி இவ்வளவு பாட்டு பாடிட்டு எங்கடா போறீங்க ஈசன் கைலாசமலைக்கு சிவபெருமானை காண்பதற்காக செல்லுகின்றோம் தலையில என்ன வச்சிருக்கீங்க தலையிலே செப்பு வைத்திருக்கின்றோம் செப்பு ஆமா ஆமா செப்புக்குள்ள என்னது இருக்கிறது செப்புக்குள்ள என்ன இருக்கிறதுன்னு கேட்கின்றாயா ஆமா ஈசன் கைலாசமலைக்கு பகவானுக்கு பொன்னரிய மாலையானது கடலிலே கடைந்த வண்ணமாக எடுத்து செல்லுகின்றோம் அப்பப்பா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது என்னடா என் கழுத்தை பாருடா எப்படி இருக்கு பாரு ஐயோ பார்க்க முடியாமல் இருக்கின்றது ஒண்ணுமே இல்ல ஒரு மாலையும் இல்லை ஆமா இத பாரு என்ன இந்த மாலையை தந்தால் நான் போட்டு அழகு பாப்பேன் கொண்டா டேய் என்ன
பகவானுக்கு செல்லக்கூடிய மாலையை போட்டு அழகு பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றாயே. என்னடா பகவான் ஈசன் பித்தன் பிறை சூடி சாம்பல வாரி பூசி இருக்கிறான். மண்ட ஓடுகளை கழுத்துல மாலையா போட்டிருக்கிறான். ஐயோ, அந்த கழுத்துக்கு இந்த மாலை நல்லாவா இருக்கும்? இந்த கழுத்துக்கு அழகா இருக்கும். தாருங்கடா மாலை. ஒருபோது மாலையை தர மாட்டோம். தரமாட்டாய், தரமாட்டாய். மாட்டோமடா. பொந்து தடி எடுத்தான். செப்புல ஓங்கி ஒரு அடி அடிச்சு அடியோட மாலை கீழே விழாம அப்படியே மாலையை கையில் எடுத்துட்டான். மாலையை பறிச்சு அப்படியே கழுத்துல போட்டுட்டு அந்த இடத்துல இன்னொரு மாதிரி பறந்துட்டு நிக்கிறான். ஆமாப்பா. டேய் டேய் இல்லடா. டேய் பறிச்சுக்கிட்டு இப்படி ஓடி போறியே. ஆமா. உன் முகவரி சொல்லிட்டு போடா. விலாசத்தை கேட்கின்றாயா? நீ இருக்க இடத்தை சொல்லிட்டு போடா. டேய், அதாவது உங்களுடைய ஈசன் கைலாசமலையில் யாருக்காவது திறன் உண்டு என்று சொன்னால் இந்த மாலையை வந்து பறித்து செல்வதற்கு சொல். நான் விலாசத்தை சொல்லுகின்றேன். இடத்தை சொல்லு. ஈக்கள் இருந்தால் தலையத்து போகும் இந்திராணி மலை. ஆமா. இந்திராணி மலையிலே 7 பாகம் விடை உண்டு, பிடக்கேழு கதவும் உண்டு. சரி. அதற்குள் நான் சண்டமுண்டன் இருக்கிறேன். திறன் உண்டு என்று சொன்னால் வந்து வாங்கி சொல். அவ்வளவுதானே? ஆமாடா. அப்படி என்று சரி மாலையை கழுத்துல போட்டு மீண்டும் அப்படியே பறக்கிறான். ஆமாம்மா. யாரையுமே பார்க்கல, பறந்துட்டான். எப்படி தான் பறந்துருப்பான்? நானும் தான் வச்சு வச்சு பாக்குறேன், கைய பறக்க மாட்டேங்குது. ஆமா. இப்படி அழகாகவே பறந்து சென்றான். சரி. இப்படி இருக்க தேவா தேவர்கள் எல்லாம் என்ன செய்தார் பாருங்கள். என்னம்மா? பொன்னறிய மாலை தன்னை பறிகொடுத்து தெய்வா. பொன்னறிய மாலை தன்னை பறிகொடுத்து தெய்வா. புறமறித்த சிவனாருக்கு என்ன மொழி சொல்வோம்? இந்த உலகானதிலே வம்பு செய்தான் மொண்டல். இந்த உலகானதிலே வம்பு செய்தான் மொண்டல். அவண்டலையே அறுப்பதற்கு திறம்பருமோ அறிவே. போடு போடு நல்ல போடு. குன்றுதனே குடை வேடித்த கோபாலனொண்டு. குன்று தன்னை உடை பிடித்து கோபாலல் உண்டு. உண்ட கையிலாசமது ஆண்டவனார் உண்டு. போடு போடு. அதிய கணபதியும் வடிவேலன் உண்டு. அதிய கணபதியும் வடிவேலன் உண்டு. அழகுடைய யம தர்மராஜாவும் உண்டு. அழகுடைய யம தர்மராஜா உண்டு. இதாக ஓடுகின்ற ஆதித்தனும் உண்டு. கையிலே இவர்கள் உண்டு மாலை தன்னை பறிக்க. கையிலே மாலைகளை பறிக்க. சோழ தெரிந்தவர்கள் நேரி நடந்தாரே. வெள்ளமலை வழியாக தெய்வார்கள் நடந்து. வெள்ளமலை வழியாக தெய்வார்கள் நடந்து. பரமசிவனார் இருக்கும் மலையதிலே வந்தார். ஓடு ஓடு ஓடு. சடைத்து முகம் வாடி தேவா. மகதேவரானவரும் மனமகிழ்ந்து சொல்வார். தேவரானவரும் மனமகிழ்ந்து சொல்வார். தேவாரி என்னிடத்தில் நீங்கள் மனச்சடைவோடு வந்த கதை சொல்லும். இந்த மனச்சடைவோடு வந்த கதை சொல்லும். சொல்லியும் தான் அறிவதென்ன பரமசிவனாரே. சொல்ல வேண்டாமானாக்கா தகுமோ? பட்ட பாடு சொன்னால் வாங்க திறமுண்டோ? நாங்கள் பட்ட பாடு சொன்னால் வாங்க திறமுண்டோ? நிறைய மாலை கொண்டு வார பொழுதேதான் ஆகாச கவனமோடி சண்டமுண்டன் ஒருவன். ஆகாச கவனமோடி சண்டமுண்டன் ஒருவன். எங்கள் ஒன்னறிய மாலை தன்னை பறித்தான். மாலைய
மாலையது தான் பறித்து மலை வழியே போனார் மாலை தன்னை தான் பறித்து மலை வழியே போனாள். வரலாறு சொல்ல வந்தோ கேள்வி உண்டுமானால் கேளும் என்றாரே இப்படி மாலை வரி கொடுத்த தெய்வார்கள் ஆமா ஈசன் கைலாச மலை நோக்கி வருகிறார்கள் சரிதான். முகமானது அப்படியே மிகவும் வாடி போய் சரி தலை குனிஞ்சு வந்து நிக்கிறாங்க. வாடி மெத்த மனம் சடைந்து சுவாமி அழுது கண்ணும் சிந்தையுமாக கைலாசமலைக்கு வரக்கூடிய நேரத்தில் கேட்கிறார் பகவானே என்ன எப்பா அதாவது எதற்காக மனம் சடைந்து கால் சடைந்து கை சடைந்து வருகின்றீர்கள்? நான் கேட்ட பொன்னரிய மாலைதான் எங்கே சுவாமி? என்னப்பா சொன்னால் உங்களுக்கு தகுமா என்று தெரியாது இறைவா. இதோ பாருங்கள், சண்டமுண்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு சண்டாள பாவி உங்களுக்கு மாலை கொண்டு வரும் பொழுது மாலையை பறித்து சென்று விட்டான் இறைவா. ஐயோ எங்களால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சரி பக்கத்துல நின்று அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனா அவன் பறந்து விட்டான். என்ன பொன்னரிய மாலையை சண்டமுண்டன் கவனப்படி பறந்துச்சு, அதாவது எடுத்து சென்று விட்டானா? உங்களிடத்திலே சொன்னால் நீங்கள் ஏதாவது உபாயம் செய்வீர்கள் அல்லவா சிவனே? எப்பா என்ன அதாவது மனம் சடையாமல் சென்று பாருங்கள். சரி அந்த சண்டமுண்ட கவனமுடியை நான் பார்த்துக் கொள்கின்றேன். அது மட்டுமில்லை ஐயா, என்னானது தெரியுமா? என்னப்பா பறித்தானே மாலையை கொடுத்தோமே நாங்கள், பறித்தானே மாலையை கொடுத்தோமே நாங்கள், அது வாதும் இனி மேலும் நீங்கள் பணி வீடை செய்வதுமில்லை, உனக்கு பணி வீடை செய்வதுமில்லை, உடைய சொல்லு கேட்பதுமில்லை, தக தகிட தக தகிட இடைவெளிதனிலே பரிகளுமாச்சே, இடைவெளிதனிலே பரிகளுமாச்சே, ஏழை சிவனே நீ கோபப்படாதே, சோதனை செய்ய திறமில்லையானால், சோதனை செய்ய திறனில்லையானால் கூட்டி ஓடியே போங்கோ, இடது கொண்டு அவர்களும் போக, இடது கொண்டு அவர்களும் போக சிவனாரதி கோபமாக தரனாரும் ஏது மொழி சொல்வார், மத்தரனாரும் ஏது மொழி சொல்வார், திரும்பவும் வருத்தாது விட்டால் மாணவர் தெய்வார் நம்மை நகைப்பார், பரவ தெய்வார் நம்மை நகைப்பார், வகையாலே நாம் மாலையை எப்படி மாலை வருத்திடுவோமே, எப்படி மாலை வரித்திடுவோமே, ஆனால் உமையே நீ ஆகிலுமோ, போடு அறிவது சொல்வாய் ஆண்டிக்கு என்றார், அறிவது சொல்வாய் அடிக்கு ஆரே அறிவேன் சிவன் முதலாரே, நம்மைக்கு நீ யார் தெய்வார் இனிமேல், நம்மைக்கு நீயா தெய்வார் போனால் மாலை போகட்டும் ஐயா, புத்தி உண்டானால் சித்தம் இறங்கோ, புத்தி உண்டானால் சித்தம் இறங்கோ, ஆனால் நம்முடைய மக்கள் தான் உண்டு, ஆதித்த பகவானோ உண்டு, ஆதித்த பகவான் தானுமே உண்டு, காலனும் தோதுவனும் யமராதன் உண்டு, அடுக அழைத்து அவர்களை அனுப்போம், அடைத்து அவர்களை அனுப்போம், ஆளுரை சொல் மொழி கேட்டு போடு போடு பரமசிவனாரும் நந்தியை அழைத்தார், பரமசிவனாரும் அங்கே அமர்ந்தார், ஓடியே சென்று யமரா